எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசலான்னு நான் வந்திருக்கேன். எல்லா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டோம். இதுக்கு மேலே என்கிட்ட வீடியோஸ் இல்லை. ஒரு 2 டேஸாகவே வீடியோஸ் வந்து ஒழுங்காக போடலை நாங்கள். ஏன்னா வீடியோ இல்லை, இதுக்கு மேலே எடுத்தால் தான். அதுக்கு நான் அப்புறமா வரேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சாம்க்கு என்னாச்சுன்ட்டு. நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர் எல்லாமே கேட்டிருந்தீங்க. சரி, அதை பற்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, பேசிடலாம் அப்படின்ட்டு. சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1 இயர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு வந்து பல்லு சர்ஜரி நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கும்போது. எனக்கு பல்லு சர்ஜரி பண்ணிவிட்டு வரும்போதே நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டு வந்தோம். அது சீக்கிரமாக பார்க்கணும், பிளட்டு வந்தால் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாதுன்னு ஒரு 2 டாக்டர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. அவங்க கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னாங்க. அப்போ என்னென்னா கேப்பாக இருக்கிற பல்லை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அப்போனா உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகாது. அதுக்கு வந்து 35,000, சில பேர் வந்து 40,000 45,000 சொன்னாங்க. அது இஎம்ஐயில் கூட நீங்கள் அதை வந்து கட்டி வாங்கிக்கலாம், பல்லு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. விட்டுட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு போன மந்த்து தான் ஜனவரிலேயே சாம் வந்து, நான் நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்ருக்கேன், போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாம் வந்து கேட்கவே இல்லை. சாம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், ப்ரைவேட் நான் வந்து வரமாட்டேன், ஏன்னா காசு செலவாகும், நான் வரமாட்டேன்ட்டு சாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அதனால் அப்படியே விட்டுட்டார். ஜனவரி மந்த்து தான் சாம்க்கு வந்து ஒரு நாண உதயம் வந்துச்சு. நான் வந்து போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டாங்க. எக்மோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பல் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் தான். அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாரு. அங்கே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வந்து நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வசதிகள் வந்து அங்கே கிடையாது. நமக்கு இங்கே எல்லாமே இருக்கும், அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. பேசிக்கான ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க, லேசர் அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாம்க்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார் சாம். நான் வர சொன்னால் எனக்கு வேண்டாம், என்னை கூட்டிகிட்டு போனால் அங்கே உனக்கு செட் ஆகாது, அப்புறமா நீ வந்து உடம்பு சரியாமல் படுத்துடுவேன், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நீ வர வேண்டான்ட்டார். காலையிலே கிளம்பி போயிடுவார், 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு வருவார். எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க. அப்போ அந்த டாக்டர் மேடமும் வந்து ஒருத்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே ஈரலேருந்து அவ்வளோ ரத்தம் வருங்க, எது சாப்பிட்டாலுமே ரத்தம் வந்துடும். சாமை வந்து இப்படி ஒன்றுமே இல்லை, செல்லக்குட்டி அப்படின்ட்டு நான் சும்மா இப்படி பண்ணாலே அப்படியே ரத்தம் ஊற்றும். அப்புறம் தலைவணிலெலாம் ரத்தமாகிடும். இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. வாயில் ரொம்ப ஸ்மெல்லு, நாற்றமும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் போனார். அதுவும் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஃப்ளாஃபாக ஒன்று சொன்னாங்க, ஃப்ளாஃபாக தெரில, அது ஒரு சர்ஜரி, சர்ஜரி ஒன்று, குமிழிட்டுச்சு என்னமோ ஒன்று, அது எனக்கு தெரியல. நான் இதை கூட காட்டுறேன், இது ப்ரைவேட்டில் பார்த்தது, இதை பாருங்கள். அது மாதிரி எல்லாமே வந்து சொன்னாங்க. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து 4 மாதம் 6 மாதம் இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 1 மாதம் வந்து இந்த சைடு இந்த நம்மளுடைய வாயை வந்து 4 பாகமாக பிரிக்கிறாங்க. மேலே இருக்குது பார்த்திங்களா, அது லெஃப்ட்டு ரைட்டு, கீழேயும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரித்து ஃபுல்லாக அந்த நம்ம சதை இருக்குது பார்த்திங்களா, ஈரெல்லாம் அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம் அப்படி சொன்னாங்க. அது வந்து 4 மாதத்துக்கு ஆகும். ஒரு மாதம் ஒரு பக்கம் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இதுவே 4 மாதம் ஆகிடும்ட்டாங்க. இதுக்கு இடையில என்னென்னா, அது பண்ணும்போது இப்போ சாம் வந்து கம்பெனியில் வேலை பார்க்கும்போதெல்லாம் வெயிட்டு தூக்குற வேலை தான். இவர் ப்ரோட்டட் எல்லாமே போனாலே அது ரொம்ப அலையணும். கொஞ்சம் பொருள் வந்து நம்மளுக்கு வெயிட்டாக தான் தருவாங்க, கொரியர் எல்லாமே. இப்போ கம்பெனிலையும் கொஞ்சம் வெயிட்டு தூக்குற மாதிரி தான் வேலை உண்டு. அப்போ வந்து 4 மாதத்துக்கு வந்து நம்மளால் வேலை வந்து செய்ய முடியாது, ஏன்னா வெயிட் எதுவுமே தூக்கக்கூடாதுன்ட்டாங்க. 4 மாதத்துலேருந்து கன்ஃபார்மாக 6 மாதம்னாங்க. கன்ஃபார்ம் 6 மாதம் தான் சொன்னாங்க. முடிஞ்சால் மேபி உங்களுக்கு 4 மந்த்ஸ்லேயே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, எல்லாருக்கும் செட் ஆகாமல் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நிறைய இழப்புகளை கண்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ எஸ்ப்பா, வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் சாம்கிட்ட. அப்புறமா தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஒரு
4-5 ஹாஸ்பிட்டல் கேட்டிருப்போம். 4 ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டோம் நாங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து 4 ஹாஸ்பிட்டலுமே கேட்டோம். ஒரு இடத்துலையும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலமாக வந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் போனோம். அவங்க வந்து சர்ஜரி வந்து பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டில் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ண போனோம். போயிட்டு அன்றைக்கி ஃபுல் டே ஆச்சு. ஏன்னா போன வீக் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம், இன்னும் 1 வாரம் ஆகலை. ஓகேவா, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போ வர்ற சனிக்கிழமை டேட்டு வந்து எத்தனை, 8ஆம் ஒரு சர்ஜரி இருக்குது சாம்க்கு. 8 இல்லை 7ஆம் ஒரு சர்ஜரி இருக்குது. இந்த சனிக்கிழமை மார்ச் 7ஆம் ஒரு சர்ஜரி இருக்குது, பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு ப்ரைவேட்டில் போயிட்டு சொல்லும் போது அந்த சார் சொல்லிட்டாரு, ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வரவே இல்லை, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, இந்த பிரச்சனைலாம் ஒரு 60 வயசு ஆளுங்களுக்கு வர வேண்டியது, வயசாகிட்டு அவங்களுக்கு பல்லு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் வர வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே வந்திருக்கு, ஏதோ ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. நிறைய பல்லில் கேப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இடைவெளி இருந்ததுனால சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் அதில் போய் இருந்து அது சேர்த்து அது வந்து கிருமி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை, கிருமி பிடிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு கிருமியே இருந்தால் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா சாம்க்கு வந்து அது கேன்சராக மாறிடும். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு சாம்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் விட்டாலே வேறு ஏதாவது ஒன்று போய் தான் விடும். உண்மையே அதுதான். அது வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. இது ஒன்று வீடியோ பார்க்குற உங்களுக்குமே உங்கள் பல்லெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்த்துட்டு க்ளீனெல்லாம் பண்ணணும். நான் ஏற்கனவே எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பார்த்தீங்களா, அது வலி இன்னுமே சரியாகலை. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னுமே எனக்கு அந்த வலி போகவே இல்லை. அந்த விஸ்டம் டீத் வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பாதி பல்லு உடஞ்சி மாட்டிக்கிச்சு, மேலே இருக்கிறது வந்துச்சு, பாதி உடஞ்சி மாட்டிச்சுன்னா எப்படி மிச்சத்தை எடுக்க முடியும், பிடுங்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது கிழிச்சு அது ஒரே போராட்டம் பண்ணி தான் அது வந்து எடுத்தோம். அது வலி எனக்கு இன்னும் வர வலி இருக்குது. ஏதாவது பிசுறு உள்ளே இருக்குது அப்படியெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா இப்போ கூட நான் பேசுகிறேன், எனக்கு அவ்வளோ வலி. அப்போ டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் வந்து நான் இதுக்கே அப்படி சொல்கிறேன். இப்போ இவ்வளோ ப்ராப்ளத்தில் நீங்கள் ஆமாம் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, அப்போவுமே பார்த்துருக்கணும்ல, நீங்கள் பார்க்கலையா கேட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட் போயிட்டு வந்தோம், அங்கே இது மாதிரி சொன்னாங்க 6 மாதம் ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால தான் சரி ப்ரைவேட்டில் வந்து கேட்டு விசாரிக்கலான்ட்டு வந்தோன்னு சொன்னோம். இன்னொரு டாக்டர் என்ன சொன்னார்னா, லேசர்லேயே பண்ணிடலாம், எல்லாம் முடிஞ்சிடும், 40,000 ரூபா அப்படின்னு சொன்னார். மருந்தெல்லாம் சேர்த்து நமக்கு 45,000 வந்துடும் அப்படி சொன்னார். பல்லாச்சே ரொம்ப முக்கியம். நான் எல்லாம் சொல்லிட்டேன், நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். அப்புறமா தான் இந்த ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ கூட ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா மனசு நமக்கு ஏஸ்பா வந்து கண்டிப்பாக நேர் வழி காட்டுவார். அவர் வந்து நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். அதனால் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போகும்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, சரி சர்ஜரி பண்ணிடலாமா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே டைமில் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போனோம். போயிட்டு சாம் வந்து ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு. 2 ஹவர் ஆயிடுச்சுல்ல, 2 ஹவர் ஆப்ரேஷன் வந்து நடந்துச்சு. நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா டாக்டர் வந்து சொன்னாங்க, அவருக்கு வந்து ஓவராக பிளட்டு வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா பிளட் வந்து எதுக்கு அவ்வளோ பிளட்டு வருதுன்னா, அவருக்கு சும்மாவே சாம்க்கு அவர் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணது கை வைக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ போய் தொட்டாலே அப்படியே ரத்தம் ஊற்றுது, பலன்ட்டு. நான் 2 வாட்டி எட்டி பார்த்தேன், அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. எனக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது இவ்வளோ ரத்தம் ஊற்றுதே அப்படின்ட்டு. அப்புறமா அந்த டாக்டர் அம்மா வந்து சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது, இப்போவுமே கிட்டத்தட்ட 1 பாட்டில் கிட்ட அன்றைக்கி ரத்தம் போயிடுச்சு வெளியில். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, மேலேயும் கொஞ்சம் ஓப்பன், அதாவது இப்படியே சதை நம்ம கீரை இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த எலும்பு எல்லாத்தையும், ஏன்னா சாமு கருப்பாக அந்த கிருமி எல்லாம் வச்சிச்சுல அழுக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எலும்பு பல்லுக்கு இருக்கிற எலும்பு இல்லை, எலும்பு எல்லாமே அரிச்சிச்சு, எலும்பே இல்லை. அதான் பிரச்சனையே. எலும்பு இருந்தால் தான் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் 1 வருஷம் விட்டாலே சாம் பல்லெல்லாம் கீழே கொட்டிடுமா, அந்த மாதிரி ஸ்டேஜில் சாம் பல்லு இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே சாமுக்கு பல்லு கொஞ்சம் மூமெண்ட்டை ஆடுறது தெரிஞ்சிச்சு சாமுக்கு. அதனால் ஃபுல்லாகவே மேலேயும் எலும்பு இல்லை. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த எலும்பில் வந்து கால்சியம் என்னமோ ஒரு பவுட்ரு மாதிரி வெள்ளையே, அதை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அது ஸ்டிஃபான், அது வந்து எலும்பு இல்லைனால நமக்கு வந்து அந்த கேப்புக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குமா. அதனால் அதையும் உள்ளே வச்சுட்டு மேலேயும் கீழேயும் க்ளோஸ் பண்ணி தச்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு பக்கம் தான் ரொம்ப மெயின்.
அதுதான் சனிக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணணும். அது என்னென்னா அதுலேயும் அதே மாதிரி அந்த கால்சியம் அந்த எலும்பில் வச்சு அந்த கிருமியெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேசர் பண்ணணும். லேசர் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி தைச்சிருவாங்க. மேலேயும் லேசர் பண்ணாங்களாங்க, எல்லா பக்கமும் லேசர் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக லேசர் பண்ணாங்க. செம்ம ஸ்மெல்லு, முடி எரியிற நாத்தம் அடிக்கும். ஐயோயோ அந்த ரூமே புகையாயிடுச்சுங்க. ரூமு புகையாகி நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம், அங்கே வர புகை வந்துச்சு. வந்து உங்களுக்கு என்னங்க கொடுத்தாங்க? மறுக்கிற மருந்து கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணு திறந்து தான் இருந்துச்சு, ஃபேஸ் எல்லாம் மறுக்கிற மாதிரி என்ன? ஆமாம், அது மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறமா சரியான ஸ்மெல்லு, என்னடா இது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா சர்ஜரி பண்ணிவிட்டு இன்னும் கூட அந்த ஸ்மெல்லு இப்போ பேசும்போது எனக்கு வர்ற மாதிரி தோணுது. அப்புறமா இப்போ எல்லாமே ஆப்ரேட் பண்ணியிருக்கு. இதை கட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து அதை இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வச்சு தைச்சி லேசர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சிருக்குன்னா எவ்வளோ தையல், இங்கேருந்து இங்கே வர தையல். இன்னும் லெஃப்டாக ரைட்டாங்க? லெஃப்ட் சைடு